இன்றைக்கி நம்ம தொண்டி பிரியாணி பண்ண போகிறோம். இது பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸுங்க. அதே நம்ம வீட்டில் பண்ணால் எப்படி பண்ணணும், நான் இப்போ நெய் போட்டிருக்கிறேன். இந்த பிரியாணிக்கு ரொம்ப நெய் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது. நெய் போட்டுக்கப்புறம் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ, அதாவது சாஜீரா, பட்டா, லவங்கம், பிரியாணி இலை எல்லாமே, அதில் ஜாபித்ரி, பிரியாணி ஐட்டம்ஸ் என்னமோ அது எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போடுறேன். இந்த ஆனியன் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்பவும் ஆகணும்னு தேவையில்லைங்க. நல்லாயிருக்கும் ஸ்பைஸியாக. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும் இது. அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, தனியாக மட்டனும் வேக வச்சுருக்குறேங்க, வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்திங்களா, ஆனியன் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் டமோட்டா நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது ஆனியன் கட் பண்ணுற சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவும் பேஸ்ட் இல்லை, அதே மாதிரி பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி. இது அப்படியே மெல்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சைடில் நான் மட்டனு வேக வச்சிருக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்கிறேன்னா, லைட்டாக மஞ்சள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் போட்டு வேக வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதில் நான் என்ன போட்டிருக்கிறேன்னா, புதினா, மின்ட்டு, கொரியாண்டர், அப்புறம் 4 சில்லிஸ் என்னோடய குவான்டிட்டி பொறுத்து நான் போட்டுக்கிறேன். நீங்களும் உங்கள் குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அதனால தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறது இல்லைங்க. ஏன்னா நீங்கள் 1 kg பண்ணலாம், இல்லை 2 kg பண்ணலாம். அதுக்கேற்றபடி உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி எவ்வளோ போடலாமான்னு. இப்போ நான் 1/2 kgக்கு 4 ஸ்பூன் போட்டான்னா, நீங்கள் 1 kgக்கு அதே 6, 7 அந்த மாதிரி போட்டிக்கலாம். 1, 2, 3.5 நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்கிறேங்க. அதாவது அந்த ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக வரதுனால அந்த மாதிரி போட்டிருக்கிறேன். கரம் மசாலா லைட்டாக, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நமக்கு தனியாத்தூள் அவங்க பண்ண மாதிரி பண்ணணும், இவங்க அப்படி இல்லைங்க. ஒரு பேசிக் தான் நம்ம தெரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் தேவை இருக்கிற சால்ட்டு போடுறேன். ஒரு பேசிக் தெரிஞ்சாலே போதுங்க. நம்மளோட இஷ்டப்படி நம்ம பண்ணிட்டோம்னா அதுவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வரும், நல்லாயிருக்கும். நீங்கள் அவங்க மாதிரி தான் பண்ணணும் அப்படி என்னது இல்லைங்க. மெத்தடு அவ்வளோதான். இது ஒரு கான்செப்ட் காட்டினா அது நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ நான் ஒரு 1/2 kg பிரியாணி ரைஸ்ன்னா இது ஜீரா ரைஸுங்க. இந்த ஜீரா ரைஸில் தான் இந்த தொன்னி பிரியாணி என்னதே பண்ணுவாங்க. சாரி, நான் பிரியாணி ரைஸ்ன்னு முன்னாடி சொன்னேன். பிரியாணி ரைஸ் போடக்கூடாது. சில பேர் போட்டால் போட்டிக்கலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். பட் இதுக்கு மேக்ஸிமம் ஜீரா ரைஸ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லைன்னா பச்சரிசி, சோனா மசூரி 2 மிக்ஸ் பண்ணி கூட போட்டிக்கலாம் நம்ம. இப்போ இது ஆயில் மேலே வந்ததுக்கப்புறம்
இவ்வளோ போட்டோம் பிரியாணி மசாலா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில். சரின்னு நான் விட்டுட்டேன். ஏன்னா தேவையே இல்லைங்க, இதுலேயே நிறைய மசாலாவே இருக்குது. நான் ஆல்ரெடி 4 சில்லி போட்டதுனால வேண்டாம் சில்லி பவுட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதுவும் நான் விட்டுட்டேன். இப்போ கேர்டு பாருங்கள், நான் திருப்பி சொல்கிறேன். கேர்டு வந்து ரொம்ப புளிச்சது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. தயவுசெய்து புளிச்ச கேர்டு மட்டும் போடாதீங்க. அது என்னன்னா தொண்டையில் வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், ஜீரணம் அடிக்காது. அதனால தான் ஹெவியாக இருக்குங்க பிரியாணி சாப்பிட்டா அன்றைக்கி ஸ்டமக் வந்து. ஸோ இந்த மாதிரி தவறு செய்யும்போது தான் அந்த எஃபெக்ட் வரும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் தயிரே ஊற்றலாம், தப்பே இல்லைங்க. நல்லா டேஸ்ட் வரும், க்ரீமி டேஸ்ட்டும் வரும், நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் இப்போ இதில் வேக வச்ச மட்டன் அது போடுறேன். என்னென்னா மட்டன் நம்ம குக்கரில் வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. டைரெக்டாக அப்படியே நம்ம போட்டோம்னா மட்டன் வேகாது. அதனால தான் முன்னாடியே நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு 5 இல்லை 10 மினிட்ஸ் இப்போ எடுத்துட்டு, இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் மேலே வந்திருக்குதா. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 kg இதில் பார்த்திங்களா எவ்வளோ ஜூஸியாக வந்து குழம்பு மாதிரி வந்திருக்குது. கொஞ்சம் வண்டி தான் நான் வாட்ரு ஊற்றிருக்கிறேன். நிறைய பேர் வந்து 1 கப்புக்கு வந்து 2 கப்பு வாட்ரு ஊற்றணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் நம்மக்கிட்ட மிஸ்டேக் என்ன ஆகும்னா குழஞ்சிடும் ரைஸ் வந்து. ஏன் வரல ப்ராப்பராக, அவங்க மட்டும் நல்லா பொடி பொடியாக எடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுதாங்க மிஸ்டேக்கு. இப்போ எனக்கு அந்த வாட்ரு ஊற்றுனானா எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ரைஸும் ஊற வச்சுருக்கிறேன், அதுலேயே லைட்டாக வாட்ரு இருக்கும். ஸோ ஆல்ரெடி அது வந்து க்ரீமியாக அந்த பிரியாணிக்கு நம்ம போட்ட அதுலேயும் இருக்குது. எல்லாமே சேர்த்தா ஈவனாக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ லைட்டாக கலரி மூடி போட்டு தம் வச்சிடலாம். இன்னொன்றுங்க, நான் மில்க்கு கூட போட்டிருக்கிறேன். கேர்டு மட்டும் இல்லை, மில்க்கு கூட. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு, எந்த பிரியாணி இருந்தாலும். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம், மேபி 15-20 மினிட்ஸுங்க நான் வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக வந்திருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட தோசை கல் பழசு நீங்கள் யூஸ் பண்ணாதது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைமில் வந்து அது கீழே அடுப்பில் வச்சு அது மேலே தம் கட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அடி கூட பிடிக்காமலே. இது பேர் டொன்னின்னு சொல்லுவாங்க, டொன்னி பிரியாணி. இதிலே வந்து நீங்கள் வெஜிடேரியன் அவங்கன்னா பிஞ்சால் வச்சு பண்ணலாம், பொட்டோட்டோ வச்சு பண்ணலாம், காலிஃப்ளவர், நம்ம இஷ்டங்க. சேமுங்க, நான் அதே தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் சாப்பிட சொல்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு சொல்ல வேண்டியதானு. அவங்க எப்போ பாருங்கள் கேமராவுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ரொம்ப ஃபுட்டி கிடையாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை சேனல்.